சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 57,280 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 100 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் இன்று நண்பகல் 1 மணி வரை 11 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 12 மணி நேரத்தில் வங்கக்கடலில் உருவாகிறது பெங்கல் புயல். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் பல்லடம் அருகே வீடு புகுந்து 3 பேர் கொடூரமாக வெட்டி கொலை. நகை பணத்திற்காக கொலை நடந்ததாக காவல்துறை தகவல். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. திமுக அரசு மீது வி.கே. சசிகலா குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் பாஜக மாவட்ட பொருளாளர் முருகானந்தம், அதிமுக நிர்வாகி பழனிவேல் ஆகியோர் இல்லங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. 5 இடங்களில் அதிரடியாக ரெய்டு. அரசியல் உள்நோக்கத்தோடு தமது பெயரை பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது வழக்கு தொடரப்படும். அதானி விவகாரம் குறித்து ஆந்திர அரசு தெரிவித்ததற்கு ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடி பதில். வங்கதேசத்தில் இந்து மத தலைவர் சின்மாய் கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி கைது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கண்டனம். ட்ரம்பின் பொருளாதார திட்டங்களை ஆதரிக்க விரும்பும் மெட்டா நிறுவனர் மார்க் ஜுக்கர்பெர்க். ஜனாதிபதியின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் தகவல். இன்று நொய்டாவில் நடைபெறவுள்ள 11வது புரோ கபடி லீக் தொடரின் 2வது லீக் ஆட்டங்கள். தமிழ் தலைவாஸ், அரியானா ஸ்டீலர்ஸ் அணிகள் இன்று மோதல்.